Hi, hello, miss. Welcome to Dream World with 7 Kings. And I'm your JP. And இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஜங்குக்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒன் ஷாட்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ எப்படின்னு கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லிட்டு போயிருங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு போட்ட வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தேன். வெல்கம் டு த சேனல். வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் ஒருத்தங்க வந்துட்டு உங்களோட வாய்ஸ் வந்து க்யூட்டாக இருக்குது அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வீடியோக்குள்ளே போவாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹீரோயின் இன்டர்வியூ பார்த்தேன். அண்ட் ஹீரோயின் நீங்கள் வந்து அக்னி. அண்ட் நீங்கள் வந்துட்டு காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பாவும் வந்துட்டு கேன்சர் பேஷண்ட். அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு தம்பி இருக்குது. அண்ட் அவ்வளோதான்டா. அண்ட் ஹீரோ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு உங்களோட ஒரு வயசு பெரியவர். ஸோ சீனியர், உங்களுக்கு வந்துட்டு சீனியர். நீங்கள் எப்படி அதே காலேஜ் தான் படிச்சிருக்காங்க. ஆனால் என்னமோ தெரியல, உங்களுக்கும் ஜங்குக்கும் ஆகவே ஆகாது. அது ஏனோ தெரியல, 2 பேரும் வந்துட்டு எங்கேயும் பூனையுமாவே இருப்பீங்க. அதுலேயும் வந்துட்டு ஜங்குக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப டீஸ் பண்ணுவார். நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்துட்டு பொறுத்து போயிடுவீங்க. ஏன்னா நீங்கள் படிக்கிறதே வந்து ஸ்காலர்ஷிப் வந்து படிச்சிருக்கீங்களா. ஸோ வந்துட்டு ஏதாவது பிரச்சனை போய் மாட்டி நமக்கு எங்கே ஸ்காலர்ஷிப் போயிடுமோ, அப்புறம் நம்ம எஜுகேஷன் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலேயே வந்துட்டு மேக்ஸிமம் டைம் ரொம்ப பொறுத்து போயிடுவீங்க. பொறுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா மட்டும்தான் வந்துட்டு அவங்ககிட்ட நீங்கள் வாயாடுவீங்க. பட் அதுவுமே வந்து ஜங்குக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் அந்த ஃபைட்லேயே தான் போயிட்டுருக்கோம். சீனியர் சொல்லி நீங்களும் மதிக்க மாட்டீங்க, ஜூனியர்னு சொல்லிட்டு அவரும் நினைக்க மாட்டார். அண்டு நீங்கள் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் போய் தான் வந்து ஃபேமிலி ரன் பண்ணிருக்கீங்க. உங்களோட அந்த சேலரியில் தான் வந்துட்டு ஃபேமிலியும் ரன் ஆகுது. உங்கள் தம்பியும் வந்துட்டு ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்கான். ஸோ நீங்கள் மட்டும்தான் வந்துட்டு வீட்டை பார்த்துட்ருக்கீங்க. அப்பா கிட்டேக்கு மட்டும் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அங்கே அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்ஸ்லேயே நீங்கள் தான் லேட்டாக நைட் அந்த ஜாப்லேயே லேட் ஆகிடுச்சு. ஒரு நாள் கூட தூங்க முடியல. என்னடி வாழ்க்கை இது அக்னி? நமக்கு மட்டும் ஏன் தானே இருக்கோ தெரியல. ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியல. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஆஃப் டைம் நீ தூங்குற அந்த டைம் ஒரு 1 hour தான். 1 hour கூட கிடைக்காது யோசனை. இதெல்லாம் எப்போ தான் மாறப்போதோ தெரியல. குழம்பு எழுப்பி வச்சுக்கணும். இல்லை இன்னும் லேட்டாக தான் அவங்க காலேஜுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவசரமாக ஓடுறீங்க. ஆக்சுவலி காலேஜுக்கு வந்துட்டீங்க, ஆனால் உங்கள் டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு அவசரமாக ஓடிட்டுருக்கேன். கரெக்டாக அவ்வளோ ஜெயிக்க வராது தெரிஞ்சா அப்புறம் அவளுக்கு கூட விட்றா அதான் பெல் அடிச்சிச்சு. ஸோ அதனால் அவசரமாக காலேஜ் போயிட்டுருக்கா. விடு புடிடான்னு சொல்லிட்டு பூரா அவளை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தேங்கிட்ட சொல்கிறா. தேங்காய் உங்களுக்கு இந்த நம்ம நிலையிலே சினி ப்ளீஸ் பாருங்கள். ஆல்ரெடி பில்லு அடிச்சிருச்சு. கிளாஸ்க்கு ப்ரொஃபஸர்லாம் வந்திருப்பாங்க. விடுங்க நம்ம ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறேங்க. நீங்கள் ஏதாவது தான் அவன்கிட்ட பேச அப்புறம் போய்க்கோ போங்க நம்ம சொல்லிட்டு உங்களை ஜெயிக்கிட்ட தள்ளி விட்றாரு. டே வந்துட்டு மறுபடியும் நான் எனக்கு ஃபேனை பப்பே காக்க கொஞ்சம் இங்கே மனசு நினச்சிட்டு என்ன சீனியர் அப்படின்னு கேட்குறீங்க. என்ன சீனியர் இருக்கோ மரியாதை இல்லையா? குட் மார்னிங் யார் சொல்லுவா? உங்கள் தாத்தாவா? குட் மார்னிங் சீனியர். கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, ப்ரொஃபஸர்லாம் வந்திருப்பாங்க. ஸோ எனக்கு கிளாஸ்க்கு விட்டிங்கன்னா நான் உள்ளே போயிட்டு வந்துடுவேன். பொறுமையாக போ. சீனியர்ஸே நின்றுட்டு இருக்கோம், உனக்கு என்ன பிரச்சனை? ஜூனியர் தானே நீ, கொஞ்சமாச்சும் சீனியருக்கு மரியாதை தெரியா? இப்போலாம் சீனியராக வச்சு அப்புறம் அவங்க எவன்ட்டா வந்து காலேஜ் அட்மிஷன் கொடுத்தாங்க. இதெல்லாம் எப்படியும் பாஸ் ஆக போகுது. இப்படி தான் 2 விஷயம் தவறுனாலும் தெரியல. ஃப்ராட் போகிறோம் கொஞ்சம் இந்த வாய் அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கீங்க. ஆனால் மனசு ஊற்றிட்டுருங்க. வெளியே சொல்ல மனசு ஊற்றிட்டு இருக்கீங்க. அவர் அதை சென்ஸ் பண்ணுறாரு. ஏய் என்ன நீ அசிங்கமாக கழுவி ஊற்றிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்லை சீனியர், நீங்கள் தையவா செஞ்சு வழி விடுங்க. ஈவினிங் வந்து உங்களோட டிராயிங் வச்சுருக்காங்க. எனக்கு இப்போ டைம் இல்லை. ஓ அப்போ நாங்களும் வெட்டியே இருக்கோமா? எங்களுக்கு மட்டும் கிளாஸ் இல்லையா? டே மச்சா இல்லை புட்றா, இவன் இன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸ்க்கு போகக்கூடாது. ஆ சரி தள்ளிப்போங்க. முடியாது. டேய் புட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மிட்டே சொல்கிறாரு. ஜிம்மிட்டே எங்கள் 2 பேருமே வந்துட்டு ரூட்டை ஃபுல்லாக பிளாக் பண்ண மாதிரி நின்றுட்டாங்க. சரி இது கொஞ்சம் கூட செய்யல. பிரின்ஸ்பல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு மாதிரி தள்ளுங்க. ஓ பிரின்ஸ்பல்கிட்ட போவீங்களா மேடமு? ஏய் முதல்ல வரலாறு ஏன் பேசப்படாது. இந்த காலேஜ் யாரோடது? உங்கள் ஒப்பனோடது. சொல்லி நீங்கள் கோவத்தில் சொல்கிறீங்க. டேய் எங்கள் சாமி என்னோடய அப்பா தாண்டி இது. என்னது? இது எங்கள் அப்பாவோட காலேஜ். அதுதான் சாமி கொழுப்படுத்த ஆர்வம் போல இருக்குது. சரி என்ன நினச்சிட்டு சீனியர் ப்ளீஸ் அவனும் பொறுமையாக இருக்க ரொம்ப ட்ரை பண்ணுறேன். எல்லாம் பண்ணிங்கன்னா வேண்டாம் வழி விடுங்க. விட முடியாதுடி, விட முடியாது. ரெண்டாயிரம் இன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸ்க்கு போகக்கூடாது. சீனியர் வேண்டாம். என்ன வேண்டாம்? என்னடி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு பேச 2 பேரும் ஆர்கியூ அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ கரெக்டாக அவங்களோட ஹெச்ஓடி வர ஹெச்ஓடி பார்த்துட்டு அது ஜிம்மின் அமைதியாக போயிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த காலேஜே வந்து ஜிம்மினோட தான். ஜிம்மின் வந்துட்டு ரொம்ப பணக்கார வீட்டு பையன்டா. ஆனால் வந்துட்டு ஸ்கூலில் வந்து காலேஜ் வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், இல்லை பிரின்ஸிபலோ ஹெச்ஓடியோ கரஸ்பாண்டர் யார் பார்த்தாலும் சரி, யாருமே வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஜங்குக்கு வந்து என்ன பண்ணாலும் சரி சாரி எதிரே வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டாரு. சாரி ஜிம்மின் வந்து ஃப்ரெண்டாக வச்சுருந்தேன் சொன்னேன்னா அப்படியே வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டாரு. சாரி அதை மட்டும் மன்னிச்சு ஓகேங்களா, வாங்கிட்டு வந்த நிறைய கதையெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப வந்து தான் சுற்றுவார். காலேஜ் ஃபுல்லாக யாருமே வந்து ஜங்குக்கிட்ட வம்பே வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்தா மட்டும் அவருக்கு ஒரு மாதிரி வம்புழுக்கணும் அப்படி மாதிரி தோணுமோ எனக்கு தெரியல.
வந்து எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட அம்புக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பண்ணுற மாதிரி. நீங்கள் வந்து பொறுத்து 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 பார்ப்பீங்க. ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியும் போது கோவப்படுறீங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ நீங்கள் எவ்வளவோ கெஞ்சுறீங்க, சீனியர் ப்ளீஸ் சீனியர் வேணாம் சீனியர் கிளாஸுங்கிறீங்க. ஒரு கட்டத்தில் போடாதே இருங்க சொல்லி விட்டுட்டீங்க. நீங்கள் அப்படியே தான் நின்றுட்டே இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு நின்றுட்டு அங்கே ஜாக்கு மூட்டுமே நின்றுட்டே நின்றுட்டே இருக்கீங்க. எதுவுமே சொல்ல. ஏய் என்னடி நின்றுட்டு என்ன நின்றுட்டு எழுதுவியா? வேறு என்ன சீனியர் பண்ண சொல்கிறீங்க? பண்ணாமல் குத்தவங்கிறீங்க, பண்ணலாம் குத்தவங்கிறீங்க, என்ன வேறு என்னெல்லாம் பண்ண சொல்கிறீங்க? ஓ இந்த அக்கெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்கல. சரி ப்ளீஸ் வேண்டாம் அந்த மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு ஹெச்ஓடி வராரு. ஹெச்ஓடி வந்துட்டு ஜிம்மி என்னாச்சு? எங்களுக்கு தெரியும் நீங்கள் மூட்டுப்படா நம்ம நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையே கொடுக்கல. அப்படி பேசுகிறாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. சிவன்டெல்லாம் மரியாதை எழுதி பார்த்தோம்னா நடக்கவே நடக்காது. வீடு அக்னி அவங்க வந்துட்டு நீங்கள் அப்படியே நின்றுருக்கீங்க. அங்கே என்னாச்சு சார்? அது வந்துட்டு கிளாஸ் ரூம் போகணும், ஆனால் வந்துட்டு சீனியர் 3 பேர் படி மறைச்சிட்டு விட மாட்டேங்கிறாங்க. என்னது நீ தான் படிக்க மாட்டேன் லிஸ்டாக படிக்க பொண்ணாச்சுக்கிட்டேன் மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே மொத்தா அதெல்லாம் நான் திரும்பிப்படா. இதை பெரிய இவர் சொட்டத்தலையா அப்படியே அட்வைஸ் பண்ண வந்துட்டார். இந்த காலேஜே எங்கள் அப்பாவோடது, நான் நினச்சேன்னா உனக்கே வேலை இல்லாமல் பண்ணிடுவேன், ஒழுங்காக போயிடும் அந்த மாதிரி சொல்கிறாரு. அவர் வந்துட்டு சொல்ல முடிஞ்சாலும் சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவருக்கு ஒரு வேலை முக்கியம் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே போயிடுறாரு. நீங்கள் அங்கேயே நின்றுருக்கீங்க. அது என்னமோ தெரியல, இன்றைக்கி வந்து உங்களை வச்சு செய்ய நீங்கள் முடிவோட வந்துட்டா எனக்கு தெரியல. ஆனால் ஜேகே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு உங்களை கொஞ்சம் டீஸ் பண்ணால் அவர் போயிடுவார். ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அதை பண்ணியா அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணதில்லை. ஆனால் இன்றைக்கி என்னமோ வந்துட்டு உங்களை நிற்க வச்சு அப்படிங்கிற மாதிரி கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாரு. நீங்களும் வேறு வழி இல்லாமல் நின்றுட்டே இருக்கீங்க. நீங்களும் வந்து நின்றுட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. மார்னிங் வந்திருக்கீங்க, ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் வந்துட்டு நீங்கள் நீங்களும் போகல. ஜிம்மினிட்டே ஜங்கு 3 பேருமே யாருமே போகல. 3 பேர் வந்து அவங்க வந்து பைக்கில் வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. பைக்கில் வந்து உட்காந்துருக்காங்களா. ஸோ அவங்க 3 பேர் வந்து ஹாயாக உட்காந்துட்டு உங்களுக்கு நிற்க வச்சுட்டே இருக்காங்க. அது வெயில் வரையா, சரியான வெயில். நீங்களும் வந்து முடிஞ்சளவுக்கு நின்றுட்டே இருக்கீங்க. மார்னிங் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, நைட்டு தூங்கியிருக்க மாட்டீங்க. அந்த வெயிலுக்கு அந்த நிற்கிற டயருக்கு அப்படியே மயக்கம் பார்த்து போட்டுன்னு கீழே வருவீங்க. அவங்க 3 பேரும் பதறிடுச்சு. அக்னி சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்டு கரணத்தை தட்டுறாரு. போச்சா சொல்லிட்டு இங்கே கேட்குறியாடா இப்போ எச்சி தள்ளு போகாமல் ஆரம்பிச்சு வாங்க முதல்ல வா மெடிக்கல் ரூம் போகலாம் சொல்லிட்டு இவங்க வந்து இப்படி தூக்கிட்டு ஜங்கு தான் தூக்கிட்டு வந்து மெடிக்கல் ரூம் படுக்க வைக்கிறாரு. ஸோ காலேஜ்லேயும் மெடிக்கல் ரூமில் இருக்கிற ஸோ அங்கே வந்து படுக்க வச்சுக்கோங்க. அவங்களே வந்து அவங்க செக்கெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணு வந்து சாப்பிடாமல் இருக்குப்பா, நான் வந்து ரொம்ப வீக்காக இருக்கான், அதான் வந்து மயக்கம் மட்டும் வந்துருச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு சில டேப்லெட்டும் உங்களுக்கு இன்ஜெக்ஷனும் போட்டுடுறாங்க. இந்த வைட்டமின் டேப்லெட் மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் வந்து ஜங்குக்கு வாங்கி வச்சுட்டாரு. வாங்கி வச்சுட்டு டேக்கிட்டு வந்துட்டு இப்போ ஜூஸ் வந்துடுறேன். ஜூஸா யாருக்கு மச்சா படுத்துக்கில்ல மூலிகை தான் போ வாங்கிட்ட போ. நமக்கே நான் போய் போயிடும் மாய ஒரு சாப்பிடா போய் தொலைன்னு சொல்லிட்டு டேங்க் போகிறாரு. ஜிம்மி வந்து அப்படியே போயிருப்பார். அவர் வந்து போங்க டேங்க சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ ஜங்குக் நீங்கள் மட்டும் இருக்கீங்க இந்த மெடிக்கல் ரூமில். இப்போ நீங்கள் அப்படியே பொறுமையாக வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்துட்டு கணக்கு வச்சு பார்க்குறீங்க. பக்கத்தில் பார்த்தா ஜேகே சரியான காண்டாகுது உங்களுக்கு. என்னென்ன சீனியர் ஏதாவது இருக்கா? என்ன இல்லை மயக்க மட்டும் வச்சிட்டிங்க, வேறு என்ன சாப்பிடுங்கன்னு கேட்டேன். என்ன அப்படிங்கிறது எதுவும் இல்லை சீனியர், எதுவும் இல்லை. நீங்களே யாருப்பா அழக்காக இருப்பேன், எதுவும் பேச முடியாது. ஒன்றும் இல்லை சீனியர். திமுரு இப்போவும் திமுறாங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் எதுவும் பேசலை போராடே என்ன சொல்லி விட்டுருக்கீங்க. ஏன்னா வந்துட்டு அவர்கிட்ட பேசின பிரயோஜனமும் இல்லை. அவர் இந்தளவு அவர் ஏதோ தெரியல உங்களுக்கு பிடிக்கல அவரோட கேரக்டர். ஆனால் அவரும் வந்துட்டு அதே மாதிரி தான் அவருக்கும் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கல. வேணும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அவரும் உங்களுக்கு பிடிக்கல. அப்படியே திரும்பிட்டு அவர் ஃபேஸோட பார்க்காம அவர் அப்படியே திரும்பி தான் இருக்கார். வந்து கரெக்டாக டே வந்துட்டு ஜூஸ் வாங்கி தராரு. ஜூஸ் எடுத்து டேகிட்ட வாங்கிட்டு நீ போட அப்படின்னு சொல்லிடுறாரு. டே வந்து போயிடறாரு. ஜேகே நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. இப்போ உங்கள்கிட்ட ஜூஸ் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து வாங்கலை. அமைதியாக ஜூஸ் பார்க்குறீங்க, அவரை பார்க்குறீங்க, ஜூஸ் பார்க்குறீங்க, அவரை பார்க்குறீங்க. இப்படியே பார்த்துட்டு தான் பெல் வச்சுட்டு போயிடுவாங்க. வாங்கி குடி அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சீனியர், உங்களோட அக்கறைக்கு உங்களோட கேருக்கு கஷ்டத்துக்கு ரொம்ப 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 நன்றி. உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடாக போடுறேன். தயவு செஞ்சு நின்று போங்க மெசேஜ் சொல்கிறீங்க. நீ மயக்கம் போது என்னால் அந்த ஒரு மயிலுக்காக மட்டும் தான் ஜூஸ் கொடுக்குறேன். அதை விட்டு ஓவராக ஆடாத, முடிச்சு வாங்கி. இல்லை சரி எனக்கு தேவையில்ல பரவாயில்ல மெசேஜ் சொல்கிறீங்க. இப்போ நீ வாங்க போய் இல்லையா வேண்டாம்னு சொல்கிறேன்ல மெசேஜ் சொல்கிறீங்க. வேண்டாம். அவர் அப்படியே ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு அந்த ஜூஸ் எடுத்து அப்படியே வந்துட்டு உங்கள் வாயை ஊற்றிட்டாரு. ஃபுல்லாக ஊற்றுறா பாட்டு அப்படியே எடுத்து உங்கள் வாயை ஊற்றிட்டாரு. நீங்கள் துப்ப முடியாது அப்படியே முழுங்கிட்டீங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா? கிறுக்கு பிடிச்சி சொன்னீங்க. இங்கே பாரு, நான் சொன்னால் செய்யணும், செய்யலை அப்படின்னா நான் செய்ய வைப்பேன். என்ன மயில் கேரக்டர் தெரியல. என்ன சொல்லி நீங்கள் அப்படியே முணுமுணுக்கிறீங்க. அவருக்கு எதுவும் கேட்கல. என்ன தைச்சு நீங்கள் ஜூஸ் கொடுத்தாங்க, நீங்களாம் ஊற்றுறாங்கிற பேர் நான் கொல்ல பண்ணிடாதீங்க தெரியுதுல்ல. அப்போ முடிச்சு வாங்கி குடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜூஸ் உங்கள் கையை கொடுத்துறாரு. நீங்கள் வந்து குடிச்சிட்டிங்க.
ஃபுல்லாக குடிச்சாங்கம்மா கொஞ்சம் டேப்லெட் ஓப்பன் பண்ணி தராரு, அந்த மீன் அந்த பிரிச்சு தர டேப்லெட்டு அதையும் வந்து வாங்கி போட்டு நீங்கள் வாய்க்குள்ள கம்மனு அதாவது ஜூஸே வந்து போய் ஊற்றிட்டவன் இது எப்படி போடுவான்னு தெரியாது சொல்லிட்டு அதை அப்படியே வாங்கி போட்டுட்டீங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா மெடிக்கல் வந்து நீங்களே அப்படியே எந்த பெட்டில் விட்டு கீழே இறங்குறீங்க. இறங்கும் போது லைட்டாக அப்படியே ஸ்லிப் ஆகிட்டு அவர் மேலே விழுந்துட்டீங்க. அவரும் வந்து கீழே விழுந்துட்டாரு. அவர் அதாவது கீழே விழுந்திருக்காரு அவர் மேலே நீங்கள் விழுந்துட்டீங்க. ஸோ அப்படி விழுந்துட்டு இருக்கும்போது அப்பா அப்படியே கீழே விழுது. ஏன்னா நீங்கள் சுடிதார் போட்டிருப்பீங்களா, ஒரு செஸ்ட் வந்து லைட்டாக அப்படியே ரிவீல் ஆகுது. அவர் அப்படியே கீழே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே விழுந்ததில் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிந்து பார்க்குறேன். எங்கே பார்க்குறாங்க அரைச்சி பொறுக்கி இன்னும் தப்புன்னு தள்ளி விட்டுட்டு இருந்துச்சு நிற்கிறீங்க. ஏய் நான் எதுவும் பண்ணல, நீ வந்து மேலே விழுந்த, உன்னோட லேண்டிங் வந்து தப்பாக இருக்குமா? இந்த லேண்டிங் பார்த்து லேண்ட் பண்ணுறதுன்னு ஹீரோ பிளேயராக பைத்தியம் வந்துட்டு இந்த அசிங்கமாக கேட்குறீங்க நீங்கள். ஏய் வாய முடியும் ரொம்ப ஓவராக பண்ணுறேன். அப்படியே யாருக்கும் அது மாதிரி உனக்கு இருக்கிறதா, எல்லா பழமும் இருக்கிறது தானே உனக்கு இருக்குது. ஏய் நான் பொண்ணு பையன்டா ஏய் அடங்கறியா, அவங்களாம் அவ்வளோ பார்க்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. வாட் பார்க்கல ஒன்றும் இல்லையா? டேய் என்ன சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கி போட்டு போகிறீங்க. கைவாசிப்பீங்க ஜூஸ்க்கு பார்த்து வந்து அவர் அப்படியே தூக்கி போட்டு போகிறீங்க. வந்து சிரிச்சிட்டு அவரை பார்த்துட்டு இருக்காரு. ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஓகே தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கேருந்து கேட்குறீங்க. ஏய் நான் என்ன சொன்ன பார்ப்பேன் எங்கே கேட்டுச்சு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஸோ அப்படியே காலேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்களும் வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட போய் கிளாஸ் போக, ஸோ அப்படியே வந்து ஒர்க் போயிருக்கீங்க. அப்படியே பார்ட் டைம் ஒர்க் பார்க்குறீங்களா, ஸோ அப்படியே ஒர்க் போயிருக்கீங்க. அப்படியே வந்துட்டு இங்கே ஜேகே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜேகேன்ட்டு அவரும் வந்துட்டு அப்படியே பைக்கில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிருப்பார். ஸோ வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வந்துட்டு அப்படியே ரூம் பற்றி நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்காரு. நமக்கு என்ன ஆச்சு, ஏதோ ஒரு மாதிரி இருக்கே. டேய் ஜேகே இதெல்லாம் இதுக்கு உனக்கு லைஃப்பில் ஜாலியாக இருந்தியா, என்ஜாய் பண்ணியா, பிடிச்சதை பண்ணியா, பிடிக்காத வெறுத்தியா அப்படிங்கிறத நினைக்கணும். அதை விட்டுட்டு இந்த ஏதோ மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறது அதெல்லாம் வேஸ்ட்டாக. ஃபஸ்ட்டு பொண்ணு அப்படி பார்த்ததுனால தோணுதோ அது ஒன்றும் இல்லை அவங்க கிட்ட அவர் அப்படியே வந்துட்டு அது இங்கே பற்றி நினச்சிட்டு பார்த்துருப்பார் இல்லையா. ஸோ அதை பற்றியே நினச்சிட்டு இருக்காரு. உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பார் அங்கே பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படிமா சொல்லியிருப்பார். ஆனால் வந்துட்டு அதை பற்றி நினச்சிட்டு இருக்காரு அவர். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒர்க் தான் பண்ணியிருப்பீங்க, கெஃபேல ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ வந்துட்டு ஒருத்தவங்க காஃபி அப்படியே கொண்டு வைக்கும்போது தெரியாமல் வந்துட்டு கீழே கொட்டியிருப்பீங்க. அப்போ கீழே கொட்டினோடனே வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப அப்படியே எகிரிட்டு இருக்காரு. திட்டிட்டு அப்படி இப்படி பேசிகிட்டு இருக்காரா. ஸோ அப்போ வந்துட்டு இங்கே காலேஜில் உங்கள் கூட படிக்கிற ஒருத்தங்க யார் ஹான் வச்சுக்கலாங்க. ஹான் வந்துட்டு அங்கே தான் வந்து உட்காந்துருப்பார். அங்கே தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட காஃபி குடி பண்ணிருப்பாரு. நீங்கள் வந்துட்டு அவ்வளோ தூரம் சாரி சார் சொல்லிட்டு அவ்வளோ தூரம் இறங்கி போகிறீங்க. ரொம்ப இகிரிட்டு இருக்காரா. ஒரு இடத்துல வந்துட்டு ஹான்கே கோவம் வந்துச்சு. என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு ஹான் வந்துட்டு உட்காந்து படிக்க எனக்கு சொல்கிறாரு. ஹே ஹலோ மிஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதான் இப்போ சாரி சொல்லிச்சுல அப்புறம் என்ன. இங்கே பாரு நீ யார் ஃபஸ்ட்டு எதுக்கு தலையிடுற, இதில் மாதிரி லோ கிளாஸ் ஆளுங்களுக்குலாம் மிடில் கிளாஸ். ஹலோ என்ன ஸ்டேட்டஸை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹான் வந்துட்டு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசி அவர் வந்துட்டு அங்கேருந்து வரட்டி விட்டுறாரு. அவர் வரட்டி விட்டுருமா நீங்கள் வந்துட்டு ஹானை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் ஹான். பரவாயில்ல மேடம் உங்களோட பேர் எல்லாம் தெரியுமா? எப்படி தெரியாமல் இருக்கும், ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறோம், அதுவும் ஒரே கிளாஸ் வர. ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ், பட் ஒரு தடவை கூட பேசினதில்லை. அது வந்து இப்போ பேசலாமா? அது ஒர்க் டைம் கெஃபேல எங்களோட கேங் அண்ட் நீ உங்களால் வேறு யாரும் இல்லை. ஸோ ஓகே அண்ட் நீங்கள் என்ன குடிக்கிறீங்க, காஃபி டீ கேப்புச்சினோ? எதுவும் வேணாம் உட்காருவா. எதுவும் வேணாமா கேஃபேக்கு? மேடம் நான் சொன்னது எனக்கு எதுவும் வேணாம். அவங்க என்ன நினச்சி ஆர்டர் எடுத்துகிட்டு நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து உட்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டு அதெல்லாம் கொண்டு வச்சு நீங்கள் வந்துட்டு போய் உட்காடுறீங்க. அவர் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கீங்க. அவங்ககிட்ட வந்துட்டு சொல்லுங்கள் ஹான் அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல என்னோடய பேரில் எனக்கு தெரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணல நினச்சிக்கிட்டேன். நேம்கேவா? அப்போ யோசிச்சுக்கோ, நேம்கே வந்துட்டு இவ்வளோ ஷாக் ஆகும் அப்படின்னா நீ வந்துட்டு எந்த அளவுக்கு கிளாஸில் இருக்கேன். என்ன பண்ணுறது ஆகணும், அது ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து அதுவும் வந்துட்டு என்ன மாதிரி பொண்ணுக்குள்ள யார் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோம். என்ன பேசுகிற பொண்ணு மாதிரி பொண்ணா? உனக்கு என்ன உன்னோட கேட்டு எவ்வளோ நல்லா கேட்டுச்சு தெரியுமா? அந்த ஜக்குக்கு அவ்வளோ பண்ணுறான், எத்தனைக்கு பொறுத்து போயிட்டுருக்க. அது வந்து எனக்கு எல்லாம் தெரியும். டோன்ட் பி ஷை. இங்கே பாரு இந்த மாதிரி ஃபேமிலி வந்து ஒரு பொண்ணு வெளியே வந்து நல்ல நிலைமையில் நின்றாலும் அது ஒரு பெருமைப்படைய விஷயம். அதை க்ராஸ் பண்ணி போகிற வேஸ்ட் தான் இதெல்லாம். அதுக்கு க்ராஸ் பண்ணி போகிற பாதைங்க இதில் நம்ம நடந்து போகிறக்கோ கடந்து போகிறக்கோ ஷையாக ஃபீல் பண்ண எதுவும் இல்லை. இந்த மாதிரி எல்லோரும் திங்க் பண்ணால் சந்தோஷம் பண்ணுவாங்க இப்படி சீக்கிரம். ஓகே அவங்க சொல்லிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஜங்குக் பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை. இதனால் இங்கே ஹானோட டிஃப்ரென்ஸ் லைக் ஓகே நல்லா சொல்லிட்டு இருக்குது, நல்ல பையனாக இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா சும்மா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் அப்படியே போகுது. ஸோ அப்படியே போகுது. ஒரு ஈவினிங் வந்து 10 o'clock மேலே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுவீங்க. மெடிக்கல் ஷாப்பில் வந்துட்டு இருப்பீங்க. என்னடா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மார்னிங் 6 o'clock வரைக்குமே வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ
அந்த 6 to 7 அந்த டைம் வந்துட்டு அவங்க ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு 9 o'clock காலேஜ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து 8 o'clock 7 o'clock ரெடியாக ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த 6 to 7 அந்த 1 hour வந்து நீங்கள் தூங்குவீங்க. அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு ஸ்லீப்பிங் டைமே இருக்காது. ஸோ அது மாதிரி வந்து மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, டக்குனு வந்துட்டு உங்களுக்கு சடனாக வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அந்த ஃபோன் கால் எடுத்துகிட்டு பேசுகிறீங்க, பதறிட்டு ஓடுறீங்க. அது எங்கே போய் அங்கேயே கத்துனீங்களா, அப்போ தான் காட்டல. ஸோ அப்படியே வந்துட்டு மார்னிங் ஆகிடுச்சுடா. ஸோ மார்னிங் வந்துட்டு ஜேகே வந்து காலேஜுக்கு ஃபஸ்ட் வராது. ஸோ வந்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸுமா சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 9:30 மேலே ஆயிடுச்சு. இன்னும் எதுவும் ஒரு ஆளை காணோம். பார்த்துட்டு இருக்கேன், டே என்ன நம்ம ஒர்க்கு போய்க்கிறேன், டே நான் கூட வரணும் அப்படின்னா வந்துட்டு ஆயமாக தான் வரணும். டே இல்லைடா அந்த பிள்ளைனாலே எந்த பிள்ளை, அதான்டா அக்னியா என்ன சார் எப்பயும் வந்து அந்த மேலே கடுப்பாக தான் நிற்பீங்க. டே கடுப்பு தான்டா கேட்குறேன், ரொம்ப போர் அடிக்குது, சரி டைம் பாஸ் பண்ணலாமேடா. தானே பார்த்தோம், சரி இல்லைடா மேபி லீவாக இருக்கலாம். லீவே போட்டதில்லையே எனக்கு தெரிஞ்சு. இந்த 2 வருஷம் இருக்குமா, இந்த 2 வருஷத்தில் லீவே போட்டதில்லையே. கரெக்ட் தான், மேபி ஏதாவது லீவ் இருக்கலாம்லடா. நம்மளாம் வந்துட்டு காலேஜ் வாரத்துக்கு 3 நாள் வரோம், 7 நாள் லீவ் போடுறோம். ஆனால் அந்த பிள்ளை ஒழுங்காக வருதுல்ல, இந்த கொஞ்ச நாள் கூட லீவ் எடுக்கக்கூடாதா? நமக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணலாம், படத்துப்போம். சரி ஓகே இங்கிட்டு காலேஜ் போய் இது கிளம்பிட்டாரு. ஆனால் அங்கே போய்ட்டு ஏதோ மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு. என்ன கிடைக்குமோ யோசிச்சுருக்காரு. அப்படியே வந்துட்டு ஒரு 1 week வந்து ஸ்கிப் ஆகிடுச்சுடா. ஆஃப்டர் 1 week. ஸோ இப்போ வரைக்கும் வந்துட்டு நீங்கள் காலேஜ் போகல, ஒரு ஓரமாக வந்து நீங்கள் காலேஜ் போகல. ஸோ அவருக்கு வந்து எது சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படி மாதிரி சொல்லி தோணுது. அப்போ வந்துட்டு டேங் இருக்காரு. ஸோ ஜிம்மி வந்து கமிட்டடா, பட் டேங் வந்துட்டு சிங்கிள். ஸோ டேங் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு ஜிம்மி கிட்ட, இந்த மாதிரி மச்சான் வச்சுட்டு எதுவும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அதுக்கு எதுவும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்டா அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு கேட்குது, டே என்ன சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்டா அப்படின்னா, டே ஃப்ரெண்ட்ஸ் வித் அது தெரியும்டா, ஆனால் நீ நம்ம சிங்கிள்டா, நம்ம மிங்கிள் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். டே நீ ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் போட்டிருக்கேன். ஆமாம், யார் கூட? அது அந்த அக்னி கிளாஸில் இருக்கும்ல ஒரு பொண்ணு, யார், கிவி, அதான் நம்ம சின்னோட ஃப்ரெண்டு. நிவியோட ஃப்ரெண்டு. ஆமாம் அவள் தான். அவள் கூடயா? என்னடா அவள் ஒத்துக்கிட்டாளா? அதெல்லாம் ஒத்துக்கிட்டாடா. எப்படி? அந்த பொண்ணுக்கு ஏதோ ஃபேமிலியில் ப்ராப்ளம் போல் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான். ஸோ அந்த மாதிரி கிளாஸ் ஒன்று சொல்லிட்டு இருந்தால், அழுதுட்டு இருந்தா இந்த ஜிம்மியோட ஆள்கிட்ட. ஸோ ஜிம்மினா வந்து ஜிம்மிக்கிட்ட சொல்லியிருக்கா, ஜிம்மி வந்து என்கிட்ட சொன்னான். ஸோ எனக்கு வந்துட்டு ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஐ மீன் அந்த பொண்ணுக்கு பணம் கொடுக்கலாம்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் வந்துட்டு என்னென்னா அந்த பொண்ணு நேரில் பார்த்தேன்டா. நேரில் பார்த்ததில்ல. ஐ மீன் இந்த மாதிரி வந்துட்டு சுடிதாரில் பார்த்துருக்கோம், ஸ்டேஷன் வெளியில் பார்த்துருக்கோம். ஒரு மாதிரி கேஷுவல் வெளியில் பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு லைட்டாக. சரி ஓகே அந்த பொண்ணு இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தோணுச்சு. நான் கேட்டேன், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த பொண்ணு வந்துட்டு வேறு வழியெல்லாம் ஓகேன்னு சொல்லிடுச்சு. ஸோ ஒரு 2 days ஆச்சுடா. 2 days தான். ஆமாடா 2 days ஆச்சு. என்னடா என்கிட்ட சொல்ல? இப்போ தானே ஜிம்மிட்டே நான் சொல்கிறேன். ஓ ஆமாண்டா மச்சான், இப்போ தான் என்கிட்ட சொல்கிறான். எப்படி இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்லாம்? நல்லாயிருக்கும். லைக் இந்த லவ்வர்ஸ்குள்ளே வர அந்த சண்டே ஈகோ கிளாஷஸ்ஸு, அப்புறம் வந்துட்டு இந்த பிஞ்சு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் மேட்ரு மட்டும் மஜாவாக பண்ணலாம். இது வரும் ஒர்க் அவுட் ஆகுங்கிற, ஒர்க் அவுட் ஆகுனா நீ மச்சா அப்போ ஏதோ பொண்ணை பார்த்துட்டு பேசுகிறேன். பயங்கர பொண்ணு இருக்கா. லவ்வா? சீச்சி, பார்க்க நல்லா ஸ்ட்ரெச்சராக இருக்கா அந்த மாதிரி. ஓ அப்போ அந்த பொண்ணை கேட்டு நீ பெரிய வேணாம், சும்மாவே உன் மேலே பொண்ணு வந்து விழுவாது, நீ ஒரு நைட்டுக்கு ஓகே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்காளுங்க. அப்புறம் என்னடா நீ ஏன் வந்துட்டு போகிற அப்படிங்கும்போது வாழைப்பழம் தனி வாயில் இருக்குது அப்படிங்கும்போது எந்த பொண்ணை வேணாம்னு சொல்லுவாங்க. பார்ப்போம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே டாப் போயிட்டு அதோட வந்து எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஐ மீன் அவங்க வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ உங்களோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலாக இருக்கீங்க, டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு டாக்டருக்கு வழியே இல்லையா, நீங்கள் பாருங்கள், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ எனக்கு புரியுது, அட் டைமில் 2 பேர்த்துக்கும் வந்துட்டு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். ஆனால் 2 பேர்த்துக்கும் ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் 2 பேருமே. டாக்டர் ப்ளீஸ் துட்டு சொல்லாதீங்க, இவங்க 2 பேர்த்து தானே இங்கே வேறு யாருமே இல்லை, உங்களுக்கே தெரியும் இல்லை. நீ பாரு மாட்டி எனக்கு புரியுது, நீ காலேஜ் படிக்கிற பொண்ணு, ஆனால் ஆஃப்டர் ப்ராக்டிக்கலில் ஓகே டாக்டர். ஸோ 2 days அமௌண்ட் கொண்டு வந்து கட்ட பாருங்கள். அப்படி இல்லைனா ஐம் சாரி டு சே திஸ், தேர் இஸ் நோ மோர். டாக்டர் புரிஞ்சுக்கோ. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுது வெளியே வரீங்க. ஸோ வெளியே வந்துட்டு நீங்கள் வந்து காலேஜில் பெருசாக கூட பேச மாட்டேங்க, நீங்கள் பேசுகிற ஒரு ஆள் தான். அது வந்து நிவி கிவி 2 பேர் மட்டும்தான். அந்த இப்போ புதுசாக வந்துட்டு அந்த ஹான் கூட பேசுகிறீங்க இல்லையா, ஸோ புதுசாக தான் ஹானு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது நிவி தான் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணியிருப்பான். ஸோ நிவி கால் பண்ணியிருக்கும்போது நிவி கூட சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ பேசிக்கும்போது நான் சொல்கிறீங்க, அவன் நிவி வந்து கேட்குறான், என்னது ஆச்சு ஒரு ரூமா காலேஜ்க்கே இல்லை.
நீ நான் என்னடி சொல்லுவேன். எங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி கேன்சர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சுல. ஆமாம் சொல்லியிருந்தேன். என்னாச்சு? அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸான டேஜ்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணலன்னா அப்பா பொழைக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. அச்சச்சோ, அது மட்டும் அதோட போனால் பரவாயில்லடி. என்ன சொல்கிறதே தெரியல. தம்பிக்கு என்னாச்சு? தம்பிக்கு தம்பிக்கு என்னாச்சு சொல்லி. தம்பிக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்காண்டி. இது இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. 1 வீக் முன்னாடி மெடிக்கலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தம்பியோட ஹாஸ்டல்லேருந்து கால் பண்ணாங்க. இந்த மாதிரி என் பையன் எங்கள் தம்பி வந்துட்டு மயக்க மருந்து வந்துட்டான்னு சொல்லிட்டு நானும் பதறி அடிச்சுட்டு போனேன். அப்போ பார்த்தா அவனுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, அவனுக்கும் ஆப்ரேஷன் பண்ணல அப்படின்னா அவனும் பொழைக்க மாட்டானுங்கன்னு சொல்கிறாங்க. அழாதடி. ஓகே 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 பாரு, அழாத. ஜஸ்ட் காம். நீங்கள் பாரு, இந்த டைமில் வந்துட்டு நீ மட்டும்தான் வந்துட்டு எதாவது மாதிரி யோசிக்க முடியும். நீ அழுது உனக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அழாத. கொஞ்சம் காமாக வந்து யோசி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. என்னடி பண்ண முடியும்? அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கேடி போவேன்? என்னை நம்பி யாரையும் பணந்துருவா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ பாரு, அழாத. பொறுமையாக அதை யோசிடி. இது நான் கிவிக்கு பார்க்கறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிவிக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. லைன் போல். எனக்கு லைன் போல். நீ ட்ரை பண்ணி பாரு. மேபி இங்கே நான் ஸ்டோன் கிடைக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நீ ஃபோன் எனக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கால் பண்ணிப்பா. ஸோ ஜிம்மி தான் அது பக்கத்தில் இருக்கான். என்னாச்சு? இல்லை அது அக்னிக்கு அந்த பண்ணிட்டுங்க. அக்னிக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸா? ஓ, ரொம்ப மிடில் கிளாஸ் பொண்ணுல்ல? ஆமாம், ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுடா. என்னாச்சு? அது அவங்க அப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ்டா. ஓ ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அந்த பக்கம் வந்து விட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கிவி கால் பண்ணிட்டு இருக்கீங்க. கிவி அந்த பக்கம் வந்து கால் எடுக்கிறா. ஹலோ. கிவி. சொல்லி நீ என்னாச்சு? ஒரு காலேஜ்க்கே வரல. அதை பற்றி பேச கூப்பிட்டேன். என்னாச்சு? அது வந்துட்டு என்னடி சொல்லி. தம்பிக்கு அப்பாவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அச்சோ சொல்லிட்டு அவர் சொல்லும் போது வந்துட்டு உங்களுக்கு உங்கள் வாய்ஸ் கேட்குது. கிவி அந்த டவர் எடுத்துகிட்டு வா. ஏதோ ஒரு நிமிஷம்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கால் வாங்கி வச்சுட்டு டவர் கொடுக்க போகிறான். டவர் வந்துட்டு கை பிடிச்சிருக்கேன். என்ன பண்ணுறீங்க? இந்த பண்ணுறது அவ்வளோவா? இப்போ தான் முடிச்சிங்க. இப்போ தான் முடித்தேன். என்ன பண்ணுறது? பார்க்க சும்மா குண்டாக கேடி. கையை விடுங்க. நான் ஒரு நிமிஷம் கால் பேசிட்டு கட் பண்ணிட்டு வரேன். 2 மினிட்ஸாக தெரியும். ஓகே. சீக்கிரம் வாடி. சரி வந்துட்டு நீங்கள் சிரிச்சிட்டே வந்துட்டு அங்கே வந்துட்டு கிவி வரா. ஹலோ சொல்லி. என்ன வசதி? யார் எது ஜென்ஸ் வாசனை கேட்குது? அது வந்துட்டு எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி கிவியும் நீங்கள் கேட்குறீங்க. பைத்தியம் மாதிரி உனக்கு பணத்துக்காக இப்படி ஓகே நிமிஷம். நீங்கள் பாரு, நீங்களே யோசிச்சு பாரு. இப்போ நான் இந்த விஷயத்தை அதாவது இந்த முடிக்கு வராமல் என்னோடய லைஃப் தான் முக்கியம் நினச்சேன் அப்படின்னா என் குடும்பத்தோட லைஃபே ஸ்பாயில் ஆகிருக்கும். என் ஒருத்தி வாழ்க்கைக்காக நான் 4 பேர்த்தோட வாழ்க்கையை அழிச்சிருப்பேன். ஆனால் இப்போ என் ஒருத்தி வாழ்க்கை அழிச்சிட்டு 4 பேர்த்தோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்னு சந்தோஷத்தோட இருக்கேன். எனக்கு நீங்கள் சந்தோஷம் போகிறேன். அதை தாண்டி வந்துட்டு எனக்கு கொடுக்குற பேரோ இல்லை இந்த வேலைக்கு எனக்கு தர பட்டமோ எதுவுமே நான் யோசிச்சு பார்க்க போகிறதில்ல. எனக்கு தேவை என் ஃபேமிலி நல்லா இருக்கணும். அது எனக்கு கிடச்சிச்சு. அதான் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அதுமாதிரி சொல்லிட்டு அவள் காலை கட் பண்ணிட்டா. நீங்கள் நிமிஷம் எல்லாத்தையும் உட்காந்து யோசிச்சு பார்க்குறீங்க. கரெக்டாக அவள் வந்து போல்டாக முடிவு எடுத்துட்டா. நம்மளால் எதுவும் எடுக்க முடியல. நீங்கள் டீப் ப்ரீத் பண்ணுறீங்க. அப்புறம் ஏன் வந்துட்டு கேவி கால் பண்ணுறீங்க? அதை சொல்லி நீ சொன்ன கட்டணம் தோணுச்சு. நமக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை என்னட்டு வாழ்ந்துருக்கோம் நம்ம பெருசாக. ஓகே ஃபைனலி டிசைட் பண்ணிட்டேன். என்னது? இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு பெனிஃபிட்ஸில் புரியுது. நான் கேட்டு பார்க்குறேன் டேக்கிட்ட. ஓகேடி. கேட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள். இன்னும் சைன் கொடுத்துருக்காங்க டாக்டர். கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா? சரி ஓகே பாய். பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் கட் பண்ணிட்டீங்க. கால் கட் பண்ணிட்டு அப்படியே போதுடா. ஸோ வந்துட்டு ஒரு ஒரு 1 டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு அந்த நாள் ஃபுல்லாக போய் அப்படியே அடுத்த நாள் வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் போல் வந்துட்டு கிவி கால் பண்ணுறான். நல்லா சொல்லி. எங்கே இருக்க? ஹாஸ்பிட்டலு தான். கிளம்பி வரையா? எங்கேடி? நம்ம கேஃபேக்கு வந்துடு. சரி ஓகே வரேன். அண்ணா ஒரு ஈவினிங் போல் வரட்டுமா? ஓகே ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு வந்துடுறேன், அங்கேயே வந்துடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் கால் கட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஈவினிங் வந்துட்டு இது மாதிரி கிவி நீங்கள் 3 பேர் வந்துட்டு கேஃபேல உட்காந்துருக்கீங்க. நீங்கள் போய் வந்துட்டு ஐ மீன் 2 பேர் முன்னாடி வந்துட்டாங்க. நீங்கள் அப்புறமா கொஞ்சம் லேட்டாக தான் போகிறீங்க. சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பரவாயில்ல உட்காரு. எப்படி இருக்காங்கப்பா? என்ன சொல்லுன்னு தெரியல. சரி ஓகே விடு. தம்பி
தம்பி தானே இருக்கான் ஹாஸ்பிட்டல் 2 பேர் ஒரே ஹாஸ்பிட்டல் தான் போட்டிருக்கேன். ஸோ முடியலடி. நம்மளோட மிடில் கிளாஸ் லைஃபே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. என்ன மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்கு வந்துடக்கூடாது. அந்த நிலமை வந்துட்டு என்னோடய விதிக்கு கூட வந்துடக்கூடாது. கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி சரி விட்டுடி, அழாதடி. அதெல்லாம் தாண்டி வேறு எடுக்க முடியும் நம்மளால். அழுக மட்டும்தான் நம்மளோட கையில் இருக்குது, எதுவுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க அப்படியே சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதானப்படுத்திட்டு இந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறேன், நான் கேட்டு பார்த்துட்டேன், ஒருத்தவங்க ஓகேன்னு இருக்காங்க. ஆனால் உனக்கு யாராக எனக்கு பிரச்சனை இல்லடி. எனக்கு தேவை பணம். இது யாருக்கு பார்த்தாலும் சரி, யாருக்கு வாங்க புரியுது. ரொம்ப மோசமாக ஆகாது. நிறைய பண்ண சொல்கிறேன். லைஃபே போச்சுதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டு எவ்வளோ வேதனைகள் அனுபவிக்கணும், அத்தனை வேதனைகள் அனுபவிச்சு அந்த வயசுலேருந்து தனியாக ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு பார்ட் டைம் ஜாப் போய் காலேஜ் போய் இதெல்லாம் எதுக்காக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஒரு வேலைக்கு போவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை மாறிடும், நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எல்லாத்து மாதிரியும் நமக்கும் வந்துட்டு ஒரு நல்ல லவ் கிடைக்கும், ஃபேமிலி பார்ட்னரும் சரி ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்கு தான். ஆனால் என் வாழ்க்கையே போகுதில்லை. பரவாயில்ல, எங்களுக்கு போனாலும் என் அப்பாவையும் தம்பி சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறது நினச்சேன். ஓகே தான். சரி ஓகே விடு. சரி ஓகே விடு. சொல்லு யார்? எனக்கு தாண்டி அது டேயோட ஃப்ரெண்டு. டேயோட ஃப்ரெண்டா? ஆமாம். யார்? அது எனக்கே தெரியலடி யாருன்னு. பட் டேயோட ஃப்ரெண்டு அப்படின்னாங்க. அண்ட் உனக்கு எவ்வளோ வேணும் அமௌண்ட் தராங்க. ஆனால் நம்ம இதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம அசிங்கப்படுத்தாது. நம்மளோட நாட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாருமே அசிங்கம் பண்ணோம். ஏன்னா ஆஃப்டர் ஆல் வந்துட்டு ஒரு ஜான் வயிற்றுக்காகவும் ஃபேமிலி சிச்சுவேஷன் அந்த பணத்துக்காகவும் வந்துட்டு தான் உடம்பையே விற்கிற அளவுக்கு ஒரு பொண்ணு போகிறா பார்த்தியா. இந்த நிலைக்கு கொண்டு வந்து தள்ளுறாங்க பார்த்தியா. இவங்க அசிங்கம் பண்ண வேண்டி. சரி ஓகே இது ஏன் இவ்வளோ எமோஷன் ஆகிற? ஓகே சொல்லு. ஸோ இந்த மாதிரி ஆனால் என்னது ஆனால் அவங்க சொல்கிற வரைக்கும் நீ வந்துட்டு அந்த ரிலேஷனுக்கு இருக்கணுமா, நீயா பிரேக் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. சரி ஓகே. அண்டு அவர் சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் சொல்லுவாராம். அந்த எல்லாத்துக்கும் நீ ஓகே அப்படின்னு சொல்ல மட்டும் தான் அமௌண்ட் கையில் தருவாராம். ஓகே ஈவினிங் வந்துட்டு போய் மீட் பண்ணாங்க. ஈவினிங்கா? சரி நைட்டு மீட் பண்ணு. எப்போ? 8 o'clock. சரி ஓகே. அட்ரஸ் என்ன சொல்லி கேட்குறீங்க? அவங்க அட்ரஸ் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு போயிட்டாங்க. நீங்களும் வந்து அட்ரஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க. வாழ்க்கையே முடிஞ்ச சட்னி. பரவாயில்ல, இதையும் கலந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு 8 o'clock ஆகுது. நீங்களும் வந்துட்டு அவங்க கொடுத்தாங்க இல்லையா அட்ரஸ், அதை எடுத்து பார்த்துட்டு ஸோ இங்கே வந்து நிற்கிறீங்க. இந்த ஃப்ளாட்லையா? இந்த ஃப்ளாட்டில் ரூம் நம்பர் 130. அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு போகிறீங்க. ஸோ வந்துட்டு ஃப்ளாட் தாண்டா. ஸோ ரூம் நம்பரில் ஹோம் நம்பர் ஓகேங்களா, வீட்டு நம்பரு 130. ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு போகிறீங்க. போயிட்டு கால் அனுப்புறீங்க. காமாவே ரிலாக்ஸ் ஆகியா என்ன பண்ணால் பொறுத்துக்கும். இந்த ஒரு நைட் அப்படியே பொறுத்துக்கொடு. என்ன பாசம் எப்படி உங்களுக்கு நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறத பார்க்குறீங்க. சரியான ஷாக் உங்களுக்கு. ஏன்னா அங்கே நிற்கிறது நம்மளுடைய ஜேகே. ஸோ வந்துட்டு ஒரு ஸ்மோக் பண்ணுறவங்கள பார்த்து அந்த ஸ்மோக்கே நீங்கள் அப்படியே உறைஞ்சி போயிட்டீங்க. வெல்கம் டு த ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அங்கே பக்குன்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு, ஏன்னா வந்துட்டு காலேஜ்லேயே அவங்க எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவார் இல்லையா. ஸோ இப்போ இவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் இல்லை, யூனிவர்ஸ் வித் பெனிஃபிட்ஸு போச்சு. சரி விட ஏதோ வந்தாச்சு ஒன்றும் வந்து அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் வந்து அப்படி உள்ளே போகிறீங்க. என்ன மேடம் ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? இல்லை எதுவும் வேணாம். எது வேணாமா? சரி ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. சாமி மனத்தோட ரூமுக்கு கூப்பிடுவார். சரி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ரூம் போய் உட்காடுறீங்க. மனசு சொல்லிட்டு போய் உட்காந்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் போய் பெட்டில் போய் உட்காந்துருக்கீங்க. அவர் அப்படி பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. என்னடா இப்படி இருக்குது? இல்லை இந்த மாதிரி என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் பெனிஃபிட்ஸாக இருக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணல. சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. சீனியரா? இதுக்கப்புறம் சீனியர் ஜேகேன்னு கூப்பிடு. இல்லை ஜேகே. குட். இல்லை மேடம் ரொம்ப வேர்க்குது. அது ஒன்றும் இல்லை.
பயப்படுறீங்களோ? காலேஜ் டே வச்சு செய்வான் பெட்டில். புரியுது. எப்பெல்லாம் வரணும்னு நினச்சி ரொம்ப பயப்படுறியோ அப்படின்றது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த தண்ணி குடி. பயப்படுறது நல்லா தெரியும். குடி வச்சுட்டு உங்கள் கையை வந்துட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கொடுக்குறாரு. நீங்கள் அதை வாங்கி குடிச்சிட்டிங்க. குடிச்சு இந்த கிளாஸ் பார்த்து வச்சுட்டு அண்டு இந்தா நல்லா படித்து பார்த்துட்டு அப்போ செஞ்சு போடு அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் வந்துட்டு ஒரு அக்மெண்ட் கொடுக்குறாரு. நீங்கள் வாங்கி பார்க்குறீங்க. இந்த கையளவுக்கு அக்மெண்ட் வந்தால் கேடு அப்படிமா நினச்சிட்டு வந்துட்டு அதை வாங்கி வந்துட்டு படிக்கிறீங்க. ஸோ படித்து பார்த்துட்டு இருக்கும்போது வெயிட் எனக்கு படிக்கலான்னு நானே சொல்லிடுறேன். ஸோ என் வாயில் சொன்னால் ஒரு கிக்குக்குள்ளே நான் நான் சொல்லி எங்கள் மனசில் நினச்சிருக்கீங்க. பட் வெளியே எதுவுமே சொல்ல அப்படிங்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நான் வேணும்னு சொன்னால் நீ வரணும். நீ வந்து இந்த அப்ஜெக்ஷன் பண்ணுறது இல்லை வேண்டாம் எனக்கு பிடிக்கல முடியல அப்படி சொல்கிறதெல்லாம் இருக்கவே கூடாது. எனக்கு வேணும்னு தோணும்போது நீ வரணும். தட் இஸ், அதாவது அது எங்கே வந்தாலும் சரி எனக்கு வேணும்னு கேட்டால் நீ வரணும். ரோட்டில் வச்சு கேட்டாலும் வரணுமா? நீ மேபி வரலாம், ஆனால் அந்தளவுக்கு நான் இப்போ நான் போக மாட்டேன். சரி தவிர கேட்பட்டோம் அப்படி பொறுத்துக்கோ அப்படி மாதிரி சொல்லி நீங்கள் அப்படியே மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க. அண்டு கண்டிஷன் நம்பர் 2, என்னை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணால் மட்டும்தான் உனக்கு அமௌண்ட் கிடைக்கும். இந்த புரியல. அதாவது இப்போ அட்வான்ஸ் கொடுத்துருவேம்மா, ஆனால் என்னை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண தான் உனக்கு அமௌண்ட் கிடைக்கும். லைக் ஃப்ரெண்ட்ஸுக்கு பெனிஃபிட்னு சொல்ல முடியாது, பட் ப்ராஸ்டிட் மாதிரி சொல்லலாம். தவிர கேர் வேறு யாரும் பார்த்தாங்க. ஸோ என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் பொறுத்து தான் நான் பணக்காரனை போய் தொலைச்சிட்டேன். இது பேச முடியல. அண்ட் கண்டிஷன் நம்பர் 3, நீ ஏன் கூட இந்த வீட்டில் தான் இருக்கணும். வாட்? இல்லை என்னை எழுத்து பேசினா கொஞ்சம் கூட பிடிக்காது. நீ ஏன் கூட இந்த வீட்டில் தான் இருக்கணும். ஓகே. கண்டிஷன் நம்பர் 4, நான் இதை தாண்டி வேறு என்ன சொல்ல கேட்கணும். என்ன சொல்ல கேட்கணும்னா லைக் சமைச்சு தான் சொன்னால் சமைச்சு தரணும். இல்லை என் கூட தான் நீ காலேஜ் வரணும்னு சொன்னால் வரணும். இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே. அண்டு கண்டிஷன் நம்பர் 5, நானாக இந்த ரிலேஷன்ஷிப் போதும்னு நினச்சி ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் நீயா வேறு வந்து பிரேக் எழுதக்கூடாது. நீ வந்துட்டு பிரேக் பண்ணவும் கூடாது. பண்ண மாட்டேன். அண்டு கண்டிஷன் நம்பர் 6, நான் உனக்கு எப்படி எடுத்துக்கணும் நினச்சாலும் ஐ மீன் எவ்வளோ அப்யூசிவாக நடந்துக்கிட்டாலும் நீ அதை தாங்கிக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த நிமிஷம் உனக்கு அப்படியே ஜர்க்கு விழுது. என்ன மேடம் பயமாக்கா? அப்படிலாம் இல்லை. எவ்வளோ பயங்கரம் முடிச்சு காமிக்க மாட்டேன்ல. சரி ஓகே, மற்ற கண்டிஷன்ஸ்லாம் அப்படி போக போக சொல்கிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படியே பெண்ணை எடுத்து சைன் போடுறீங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே சைன் வந்து போட்டுருக்கீங்களா? ஸோ சைன் போட்டு முடிச்சு இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் வந்துட்டு அப்படி சைலன்ஸாக பார்க்குறீங்க. அது மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாரு. சும்மா சொல்லக்கூடாது, ஆனால் நச்சுன்னு இருக்க கொஞ்சம். தேங்க்ஸ் பாடுற திமுரு. ஆனால் என்கிட்ட இந்த திமுரு அதுவும் இந்த விஷயத்தில் வேலைக்கே ஆகாது. மொத்தமாக அடக்கிது. புரிஞ்சுதா? சாரி, மச் பெட்டர். ஓகே, இப்போ இது வேணாம், நீ கிளம்பலாம். ஐ மீன் நாளைக்கு நீ இந்தியா தானே? ஆமாம் இந்தியா தான். ஸோ நாளைக்கு இந்த சாந்தி முகூர்த்தத்தில் அப்படியே அந்த சாரியெல்லாம் கட்டிட்டு எப்படி பொண்ணு ரெடியாகி வரும் அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு வர. புரிஞ்சுதா? ஓகே. ஏய் மார்னிங் இல்லை மார்னிங் வேணாம், ஒரு ஈவினிங்குள்ளே வந்துடு. லைக் 5 or 6 வந்துடு. ஓகேவா? ஓகே. மொத்தமாக ஷிஃப்ட் ஆகிற மாதிரி வரணும். அதாவது இங்கேயே இருக்கிற மாதிரி உன் ட்ரெஸ்ஸஸ் மொத்தத்தையும் பேக் பண்ணிவிட்டு. ஓகே. கிளம்பு. ஓய், கிளம்புறதுக்கு முன்னாடி என்னடா பண்ணிட்டு போ. புரியல. கிஸ் பண்ணிட்டு போடி. எனக்கு பண்ண தெரியாது. பண்ண தெரியலனாலும் பண்ணணும். புரிஞ்சுக்கோ, அதான் எனக்கு பண்ண தெரியாது. ஓ இப்படி உங்கள் கையை கொடுத்து அப்படியே இழுத்து அவர் லேப்டாப் உட்கார வைக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? என்னடி லேப்பில் உட்காந்துருக்கே இப்படிங்கிற? அப்புறம் என்னென்ன இருக்கும்? அப்போல்லாம் என்ன பண்ணுவேன்? அதான் சொல்லலாம். ஐயலான்னு பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு
லிப்ஸை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் அப்படியே கிஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் வந்து பேக் கிஸே பண்ணல. அவர் கொஞ்சம் வந்து அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. கொஞ்சம் நேரத்தில் அவருக்கே காண்டாச்சு விட்டுட்டு, ஏய் என்னடி பேக் கிஸ் பண்ண மாட்டியா? நான் எக்கேன்னு சொல்கிறேன், எனக்கு பண்ண தெரியாது. ரொம்பவே ரொம்ப சொதிக்கிறாரு. நீ மோஸ்ட்டாக அப்படியே உங்களை பெட்டில் எடுத்து போகிறாரு. நீங்களும் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. நாளைக்கு வச்சுக்கலாம்னு நினச்சேன், பட்டு இன்றைக்கே வச்சுக்கணும்னு அடம் முடிக்கிறியம்மா. என்ன பேசுகிறேன்னு கொடுக்கும். நாளைக்கு தானே? ஆமாம் நாளைக்கு தான் சொன்னேன். மேடம் ரொம்ப கோவப்படுத்துறீங்க. ஜிக்கிங்க பாருங்கள். சரி கிஸ் பண்ணிட்டு போ. ஓகே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போய் கிட்ட போகிறீங்க. பொறுமையாக போய்ட்டு ஒரு லிப்ஸ் அப்படியே வந்துட்டு லிப்ஸோட அட்டாச் பண்ணுறீங்க. அப்படியே வந்து ஒரு 2 மினிட்ஸ் பார்க்காத அப்படியே அட்டாச் பண்ண மாதிரி இருக்கீங்களா? புடிச்சு தள்ளி விட்டு, ஏய் கிஸ் பண்ண என்ன பண்ணிட்டுருக்க? சரி ஓகே வாங்க சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவரோட ஷர்ட் போட்டிருப்பாரு. ஸோ ஷர்ட் அப்படியே காலை பிடிச்சிட்டு கிட்ட இழுத்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த பற்றி அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அந்த கிஸ் அப்படியே டீப்பாக போகுது. செம்ம டீப் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படியே கிஸ் போக போக அவருக்கே நிமிஷம் ஹைப் ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு அவங்க இங்கே வந்து சுடிதார் தான் போட்டிருப்பீங்க. ஸோ அப்படியே சுடிதார் போல கை வந்து ஹிப்பெல்லாம் அப்படியே செம்மையாக ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே கிஸ் செம்ம ஹாட்டாக போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் செம்ம ஹாட்டாக போயிட்டுருக்கு. உங்களோட ஹிப்பெல்லாம் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறது அப்படியே உங்கள் செஸ்ட் வரைக்கும் கை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஏதோ கான்சியஸில் வந்து டப்புன்னு வந்துட்டு அந்த கிஸ்ஸை பேக் பண்ணிட்டீங்க. ஏய் எதுக்கு பேக் பண்ண? கிஸ் பண்ணதானே கேட்டீங்க. சரி எந்திரி மேடம். நீங்கள் அப்படியே பொறுமையாக இருந்தீங்க. அந்த ஷால் அப்படியே பக்கத்தில் தான் போட்டிருப்பீங்க. அவருக்கு நீங்கள் அந்த உடனே வந்து ஃபஸ்ட்டு ஷால் தான் வந்து ஒரு உருவி போட்டிருப்பாரு. ஸோ அந்த ஷாலை அப்படியே மேலே போட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன். நாளைக்கு மறக்காமல் வாங்க புரிஞ்சுதா? ஓகே செக் வாங்கிட்டு போல கொடுங்க அப்படின்னு சொல்லி செக்கு வந்து வாங்கக்கானே கை நிறுத்திருக்கீங்க. அந்த கை நிறுத்திருக்கீங்க செக்கு வந்துட்டு கை மேலே வச்சுட்டு உங்கள் கையை முடிச்சு செம்மையாக வந்து ரப் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் போய் கை எடுக்க பார்க்குறீங்க ஆனால் விட மாட்டேங்காது. செக் கையை விடுங்க. இப்போது யார் வேணாங்கிறா? கையிட்ட தான் போகணும். ஐ மீன் கையிட்ட தானே போக முடியும். நீங்கள் போமா யாருமா வேணாங்கிறா ஒன்று கையை விடுங்க. அப்போ விட முடியாது. நீங்கள் அப்படியே நின்றுங்க. நீங்கள் எதுவுமே பேசாமல் அவருக்கு நாள் அப்படியே சும்மா ஃபீஸ் பண்ண மாதிரி பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படியே வந்து விட்டுட்டாரு. நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்க. அண்ட் அதே மாதிரி அந்த டே ஃபுல்லாக ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு போய்ட்டு முடியல. உங்களுக்கு அருவருப்பாக இருக்குது. உங்களை வந்து கிஸ் பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. கத்தி அழுகுறீங்க. ஸோ வந்துட்டு மறுநாள் காலேஜ் ஆகிடுச்சு. அப்படியே வந்துட்டு ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து காலேஜ்லாம் போகல. இந்த 1 வீக்காக வந்துட்டு காலேஜ் போய்க்க மாட்டீங்க. இதே மாதிரி இன்றைக்கும் போக. ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி தான் அமௌண்ட் வாங்கியிருப்பீங்க. ஸோ அட்வான்ஸ் அமௌண்ட்டாக வந்துட்டு அதை மட்டும் கட்டுறீங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு பாப்பா அட்வான்ஸ் அமௌண்ட் கட்டினாலாம் வந்துட்டு ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நீ வந்து ஃபுல் அமௌண்ட்டு கட்டி முடிச்ச அமௌண்ட் தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உனக்காக வேணால் வந்து இன்னும் 2 டேஸ் வந்துட்டு நாங்கள் டைம் தரோம். ஃபுல் அமௌண்ட்டு கட்டி முடிச்சா மட்டும் தான் வந்துட்டு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஜேகே வேறு அங்கே அப்படி சொல்கிறாரா? உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 5 o'clock அப்படிங்கும்போதே கிளம்பிட்டீங்க. நீங்கள் 5 o'clock அப்படிங்கும்போதே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கிளம்புல போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப உறுத்துது. கழுத்தில் தாரியோட நெத்தியில் குங்குமத்தோட எப்படி போகணும்? நான் அப்படி போயிட்டுருக்கேன். இதுதான் நீங்கள் லைஃப். இப்படி பெருமை சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டு டாக்ஸி தான் போகிறீங்க. வந்துட்டு நீங்கள் கொடுத்த அட்ரெஸும் வந்துட்டு டாக்ஸி போய் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ வந்து நீங்கள் வந்துட்டு டாக்ஸி கட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி போகிறீங்க அப்பார்ட்மெண்ட்குள்ளே. ஸோ ஃப்ளாட்குள்ளே போயிடுங்க. அவரோட ஃப்ளாட்குள்ளே போய்ட்டு அப்படியே கால் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறீங்க. அவர் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பரவாயில்லைங்க சொன்னதாவே செம்மையாக ரெடியாக வந்திருக்கேன். அது வந்துட்டு உள்ளவா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளே போய்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸஸ் வச்சமாக வந்துட்டு வைக்கிறீங்க. இங்கே பாரு இந்த ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக வந்துட்டு பக்கத்து ரூமில் அதாவது வந்துட்டு பக்கத்து ரூமில் வச்சுக்கோ. பட் யாருன்னு தான் சேவ் பண்ணும் புரிஞ்சுதா? ஓகே இப்போது நீங்கள் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ் பண்ணும்போது வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு உங்கள் திங்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு பக்கத்து ரூமில் வச்சுட்டிங்க. பட் வந்துட்டு அவர் வந்துட்டு உங்களை கான்சன்ட்ரேட் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பார். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. சும்மா சொல்லக்கூடாது. அப்படியே ப்ளூ கலர் சாரி, அதான் நீங்கள் ப்ளூ கலர் சாரி தான் கட்டியிருக்கீங்க. ஸோ வந்துட்டு தலையில் ஃபுல்லாக வந்து மல்லிப்பூ வச்சுருக்கீங்க. அந்த சரப்பி மல்லிப்பூ வச்சு நெத்தியில் போட்டு வச்சு லைட்டாக லைட்டாக வந்து கண்மை ரொம்ப லைட்டாக கண்மை போட்டிருக்கீங்க. பட் ஐயா வந்து கொஞ்சம் டார்க்காக போட்டிருக்கீங்க. உங்கள் ஐஸ் வந்து அப்படியே வந்துட்டு அழகாக காட்டுற மாதிரி போட்டிருக்கீங்க. லிப்ஸ்டிக் வந்துட்டு அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு ரோஸ் பிங்க்கு அந்த ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க. செம்ம அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. அந்த ப்ளூ கலர் சாரி நெட்டர் சாரியில் இல்லை லைட்டாக வந்துட்டு ஜிகின்னு அந்த ஒயிட் கலர்
ஆரி ஒர்க் வச்ச மாதிரி ஒரு அழகான சாரீ, ப்ளூ கலரில் ஒயிட் கலர் ஆரி ஒர்க் வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சாரீ பார்க்குறக்கு. ஸோ அந்த சாரீ வந்து கட்டியிருக்கீங்க, செம்ம அழகாக இருக்கீங்க. இப்போ வந்து லைட்டாக ரிவீல் ஆகும், ரொம்ப ரிவீல் அதையும் கட்டிக்க மாட்டீங்க, லைட்டாக அப்படின்னா வந்துட்டு அப்படி கட்டியிருக்கீங்க, செம்ம அழகாக இருக்கீங்க பார்க்குறக்கு. அவர் வந்து பார்க்க அப்படியே கீழே வந்து மேலே பார்க்குறாரு. அப்பா செம்ம ஃபிகர் நான் இவ்வளோ நாள் இந்த அழகாக இங்கேயும் வச்சு வச்சுருந்தேன், காலேஜ் வரவில்லை அப்படியே ஒரு ஷாலை மேலே போட்டுக்கிட்டு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த சாரீ கட்டிருக்கும் போது அப்படி இருக்கா அப்படிங்கிறது சொல்கிறாரு. எனக்கு அதெல்லாம் கேட்க அப்படியே வெறியாவது. ஏன்னா நம்ம வந்துட்டு அம்மா முன்னாடி வந்துட்டு நம்மள ஒரு செம்ம ஃபிகர் செம்ம செக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எவ்வளோ கடுப்பாகும். அதுவும் நமக்கு பிடிச்சவங்க தான் பரவாயில்ல, லைக் நம்மளோட பார்ட்னர் அப்படிங்கும்போது ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறான் அப்படிங்கும்போது வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாக நம்ம கடுப்பாக நின்றுருக்கீங்க. அவங்க ஃபேஸ் செக்ஷன் வந்து நோட் பண்ணிட்டாரு. மாதிரி கடுப்பாகுதா அப்படிலாம் இல்லை ஜிகே. சரி இப்போ வந்து லேப்பில் உட்காந்துருக்காரு. ஒரு மாதிரி ரொம்ப எரிச்சலாக தான் அப்படியே உட்காருங்க, வழியில் இல்லை. சார் அவரோட லேப்பில் தான் அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களோட ஹேண்ட்ஸ் எடுத்து அப்படியே வந்துட்டு அவரோட நெக்கை வந்து ரவுண்ட் பண்ண மாதிரி வந்து பிடிச்சிக்கிறாரு. அவரே பிடிச்சி அப்படியே உங்களுக்கு இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு, செம்ம ப்ரெஸ் பண்ணுறாரு. லைக் அவரோட கையை செடி பார்த்தீங்கன்னா அப்படி ப்ரெஸ் பண்ணுறாரு. ஜிகே அப்படிங்க செம்மையாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி கெக்காக இருக்குது. அதில் ஒரு மாதிரி ரொம்ப அவங்க டீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ பிடிச்சி அப்படியே செம்மையாக ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பெயின் ஆகுது. சிக்க வரைக்கும் சிக்கி வலிக்கும் தான் காமிக்கணும். என்ன சொன்னேன், கண்டிஷன் இருக்குது தானே, என்ன பண்ணாலும் காமிக்கணும். நீங்கள் அப்படியே பெருமை சொல்லிட்டு ஓகே அப்படிங்கிறீங்க. சிக்கியை பாட்டு ஒன்று சொல்லணும். என்ன சிக்கி இந்த மாதிரி அப்பாவோடைய தம்பியோட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் அமௌண்ட்டு வந்துட்டு வாங்கத்தாண்டி தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணேன். தெரியும் சொன்னாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சீக்கிரம் அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் கட்ட சொல்கிறாங்க. ஸோ செக்கி ப்ளீஸ் எனக்கு ஃபுல் அமௌண்ட்டு தாங்க. நான் வந்துட்டு ஏமாற்றிட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்கள் ஏன் ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுற வரைக்கும் நான் பிரேக் பண்ண மாட்டேன். ஏமாற்றிட்டு போவேன் இல்லை மேடம், ஏமாற்றிட்டு போகவும் முடியாது, அப்படி நான் விடவும் மாட்டேன். என்ன இப்போ ஃபுல் அமௌண்ட் வேணுமா? ஆமாம், எவ்வளோ வேணும் சொல்லி கேட்டாலும் நீங்கள் மாதிரி அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சொல்கிறீங்க, தரேன். பட் ஒன் கண்டிஷன் அப்படிங்கிறாரு. என்ன கண்டிஷன்? அப்படியே இதை கட் பண்ணிக்கலாம்டா, இது வந்து ரொம்ப லென்த்தாக போதான் வந்துட்டு இது வந்து நான் 2/2 போடுறேன், ஓகேங்களா? ஸோ வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாட்டில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் வந்துட்டு இது எப்படி இருக்குன்னு தெரியல, ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல, வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட் மஸ்ட்டுடா. இந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு எனக்கு நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு வீடியோ போட்டுருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம புதுசாக வரமே நம்ம அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினச்சேன். வெல்கம் டு சேனல் வீடியோ வந்து கமெண்ட் பண்ணும்போது சூப்பராக இருக்குது, உங்கள் வாய்ஸ் சூப்பராக இருக்குது, ஸ்டோரி சூப்பராக இருக்குது அப்படிலாம் கமெண்ட் செக்ஷன் பார்த்தோன்னே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த நிம்மியக்கா உங்களோட கமெண்ட்டையும் பார்த்தேன், தேங்க்ஸ்க்கா. நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒன் ஷாட்கள் இதே மாதிரி தொடர்ந்து வந்துட்டு என்னோடய பயணம் இந்த சேனலில் இருக்கும். அதுக்கு உங்களோட மெசேஜ் ரொம்ப 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 வேணும், ஓகேங்களா? அண்ட் பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.